நாளை முதல் நாட்டில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதாவது வளமை போன்றுதான் ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கும். அது போன்றுதான் நாளையிலிருந்து பருவமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகமான மழை பெய்வதற்குரிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை அதிகமாக பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் அதற்குரிய முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். இந்த வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் 2 சூறாவளிகள் உருவாகுவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் புவி வெப்பமடைதல். அதாவது உலகிலேயே மிகவும் விரைவாக வெப்பமடைகின்ற வெப்பமண்டல கடலாக இந்த இந்திய பெருங்கடல் காணப்படுகின்றது. அதாவது இந்த டித்வா சூறாவளியானது இலங்கையை தாக்கிய அதே வேளையில் இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளை செஞ்சார் என்ற சூறாவளியானது இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்பை விட மிகவும் அதிகமான சேதத்தை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிகவும் பிரதான காரணம், அதாவது ஒரே நேரத்தில் 2 சூறாவளிகள் உருவாகுவதற்கு மிகவும் பிரதான காரணம் புவி வெப்பமடைதல் ஆகும். இலங்கையில் ஏற்பட்ட இந்த டித்வா சூறாவளியின் மூலம் அதிகமான பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக இந்த மொனராகலை மாவட்டம் காணப்படுகின்றது. அதாவது இந்த மொனராகலை மாவட்டத்தில் வெப்பநிலையானது 32.6 செல்சியஸ் வகையாக காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அங்கு இந்த டித்வா சூறாவளி தாக்கமானது அதிகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று கல்முனை மாவட்டத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் கர்ப்பமாக்கப்பட்டுள்ளார். இதற்கு அந்த மாணவியினுடைய தாயும் உடந்தையாக காணப்பட்டுள்ளார். அதாவது அம்பாறை மாவட்டத்தில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கற்ற மாணவி ஒருவரே இவ்வாறான பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதாவது மாணவி 2 மாதமாக பாடசாலைக்கு செல்லாத நிலையில் அப்பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் மாணவியினுடைய தாயிடம் மாணவி ஏன் 2 மாதங்களாக பாடசாலைக்கு வரவில்லை என்று கேட்ட பொழுது அதற்கு தாய் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதனால் சந்தேகமடைந்த தந்தை போலீசாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொண்ட பொழுது தாய் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது தாயும் தந்தையும் சில காலங்களாக பிரிந்து வாழ்கின்றனர். அந்த வகையில் தாயாருக்கு இன்னும் ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டு அந்த நபரின் மூலமாகவே இந்த மாணவியானவர் இவ்வாறு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆகவே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞன் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதாவது பிரதான சூத்திரதாரி உட்பட 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இந்த குற்றவாளிகள் அதாவது வேன்ல யாழ்ப்பாணம் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு தப்பிச் சென்றுள்ளனர். இதன் போது கயஸ் வாகனம் ஒன்றும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் ஆடைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. அதாவது சில மாதங்களுக்கு முன்னர் 2 வன்முறை கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இந்த கொலையானது இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த சம்பவம் தொடர்பான ஒரு காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரின் மூலமே இந்த கொலைக்கான பிரதான திட்டமானது தீட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் அதனை பழி தீர்க்கும் வகையில் அவரை கொலை செய்வதற்காக வட்டி தொழில் செய்யும் ஒரு நபரின் மூலமே இந்த கொலையை செய்வதற்கான திட்டமானது தீட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பல்வேறு குற்றங்களை செய்யும் பல்வேறு இடங்களில் காணப்படுற நபர்களை இணைத்து இந்த கொலையை செய்வதற்கு திட்டமானது தீட்டப்பட்டுள்ளது. இந்த கொலை செய்யப்பட்ட நபரினுடைய அருகில் வசிக்கும் ஒரு நபரினுடைய உதவியுடன் அதாவது புதிய சிம் கார்டுகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் தொலைத்தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த நபர் வீட்டை விட்டு செல்லும் போது கண்காணிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னரே இந்த கொலையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் ஈடுபட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாகவே காணப்படுகின்றனர். இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட பிரதான நபர் உட்பட 6 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 2 நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி சொந்தங்களே. நான் உங்கள் டிலக்ஷி.